ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் தான் வெற்றிகரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ஓகேங்களா? அதில் இப்போ நம்ம தமிழ்நாட்டின் கலையும் கட்டடக்கலையும் அந்த பாடம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்க, நான் டைப் பண்ணாமல் விட்டுக்கிறேன். ஸோ தமிழ்நாட்டோட கலையும் கட்டடக்கலையும் பாடம் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். நான் இப்போ ஏற்கனவே சொன்ன போல தான் இது ஒரு டெஸ்ட்டாக அட்டன் பண்ணுங்க. வேகமாக ஆன்சர் பண்ணுற போல இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்க, பாஸ் பண்ணிவிட்டு கொஸ்டினுக்கான ஆன்சரை போட்டுட்டு அப்புறம் நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. 1ஆம் நூற்றாண்டுகளுக்கு முந்தைய நினைவு சின்னங்கள் தென்னிந்தியாவில் இல்லை. ஸோ எந்த நூற்றாண்டுக்கு முன்னால போய் பார்த்தீங்கன்னா எந்த விதமான நினைவு சின்னங்களும் வந்து தென்னிந்தியாவில் வந்து காணப்படுவதில்லை அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி. சூப்பர். இதுக்கான ஆன்சர் எதுங்க? 7ஆம் நூற்றாண்டு. சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னவரில் நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட நினைவு சின்னங்கள் எதுவுமே வந்து இல்லை. அடுத்து 2வது கேள்வி. குடைவரை கட்டடக்கலைக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார்? குடைவரை கட்டடக்கலைக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார்? யார் வந்து அந்த குடைவரை கட்டடக்கலை அமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப முன்னோடியா இருந்தாரு அப்படின்றது தான். சூப்பர். யாருங்க? மகேந்திரவர்மன். முதலாம் மகேந்திரவர்மன் தான் இதுக்கான ஆன்சர். மகேந்திரவர்மன் பல்லவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடைவரை கோயில்கள் கட்டறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னோடியா வந்து இருந்திருப்பாரு. அடுத்து 3rd கொஸ்டின். டேஷ் குடைவரை கோவிலே மகேந்திரவர்மன் உருவாக்கிய முதல் குடைவரை கோயில் ஆகும். நம்ம இப்பதான் பார்த்தோம், குடைவரை கோயில்களுக்கு முன்னோடியா இருந்தவர் வந்து மகேந்திரவர்ம பல்லவன். அப்படி அவர் உருவாக்கிய எந்த குடைவரை கோயில் வந்து பார்த்தோன்னா அவர் முதல்ல உருவாக்கிய ஒரு குடைவரை கோவில் அப்படின்னு தான் இங்க கேட்டிருக்கோம். ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா மண்டகப்பட்டு. பி தாங்க இதுக்கான ஆன்சர். மண்டகப்பட்டு குடைவரை கோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன் பல்லவன் உருவாக்கிய முதல் குடைவரை கோவில். அடுத்து 4வது கேள்வி. 7 கோவில்கள் என அழைக்கப்படும் மகாபலிபுரத்தில் அமைந்துள்ள கடற்கரை கோவில்கள் யாரால் கட்டப்பட்டது? பாருங்க, 7 கோவில்கள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த மகாபலிபுரத்தில் அமைந்துள்ள கடற்கரை கோவில்கள் யாரால் கட்டப்பட்டது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் நாங்க வரும். சோ பல்லவ அரசரான 2ஆம் நரசிம்மவர்மன். ஸோ சி தாங்க இதுக்கான ஆன்சர். பல்லவ அரசரான 2ஆம் நரசிம்மவர்மன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாமல்லபுர கடற்கரை கோவிலை வந்து கட்டியிருப்பாரு. தென்னிந்தியாவின் மிக பழமையான கோவில்களை கட்டியவர் யார்? தென்னிந்தியாவின் மிக பழமையான கோயில்களை கட்டியவர் யார்? சூப்பர். அவரே தாங்க. யாருங்க? 2ஆம் நரசிம்மவர்மன். 2ஆம் நரசிம்மவர்மன் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாரு, இந்த தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பழமையான கோயில்கள்லாம் வந்து கட்டியிருப்பாரு. அடுத்து, காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார்? இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினுங்க. காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார்? சூப்பர். ராஜசிம்மன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய 2ஆம் நரசிம்மவர்மன். யாருங்க? ராஜசிம்மன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய 2ஆம் நரசிம்மவர்மன். அப்ப பீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். நரசிம்மவர்மன், 2ஆம் நரசிம்மவர்மன் அவர் தான் ராஜசிம்மன் அழைக்கப்படுறாரு. அவர் தான் வந்து எதை கட்டியிருப்பாருங்க, இந்த காஞ்சி கைலாசநாதர் கோவிலை வந்து கட்டியிருப்பாரு. அடுத்து 7th கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. காஞ்சிபுரம் வைகுண்ட பெருமாள் கோவில் யாரால் கட்டப்பட்டது? ஸோ காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த வைகுண்ட பெருமாள் கோவில் யாரால் கட்டப்பட்டது? சூப்பர். யாருங்க? 2ஆம் நந்திவர்மன். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சோ 2ஆம் நந்திவர்மன் தான் வைகுண்ட பெருமாள் கோவிலை கட்டியிருப்பாரு. அது முன்ன பார்த்த காஞ்சி கைலாசநாதர் கோவில் வந்து நரசிம்மவர்மன். நரசிம்மனா கைலாசநாதர், நந்தினா வந்து வைகுண்ட பெருமாள். இதனால நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 8th கொஸ்டின். ஒற்றை கல்லில் செதுக்கப்பட்டுள்ள பஞ்ச பாண்டவ ரதம் எங்குள்ளது? சோ ஒரே கல்லில் செதுக்கப்பட்டுள்ள பஞ்ச பாண்டவ அந்த ரதங்கள் வந்து எங்கு காணப்படுகிறது? இதெல்லாம் நீங்க வேகமா எடுத்துருவீங்க. சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? மாமல்லபுரம். மகாபலிபுரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒற்றை கல்லிலே செதுக்கப்பட்ட அந்த பஞ்சை பாண்டவ ரதங்கள் வந்து காணப்படுகின்றன. அடுத்து 9வது கேள்வி. மாமல்லபுரத்தில் உள்ள நினைவு சின்னங்களும் கோவில்களும் உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு எது? ஸோ எந்த ஆண்டு மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய நினைவு சின்னங்கள் வந்து யுனெஸ்கோ வந்து ஒரு உலக பாரம்பரிய சின்னமா வந்து அறிவிச்சிருக்காங்க? சூப்பர். 1984. சி தாங்க இதுக்கான ஆன்சர். 1984. 1984 தான் வந்து மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய நினைவு சின்னங்கள் வந்து யுனெஸ்கோ வந்து ஒரு உலக பாரம்பரியமா வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்த 10th கொஸ்டின். ஒற்றை கொல்லில் செதுக்கப்பட்ட
கோவிலுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குவது எது? ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட அந்த கோயில்களுக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக அமைவது எது? சூப்பர், 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு, நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க. கழுகுமலையில் உள்ள வெட்டுவான் கோவில் எதுங்க? கழுகுமலையில் உள்ள வெட்டுவான் கோவில் தான் வந்து ஒற்றை கல்லில் செதுக்கப்பட்ட கோயிலுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டா வந்து இருக்குதுங்க. ஓகேங்களா? கழுகுமலை வெட்டுவான் கோவில். அப்ப சீதா அதுக்கான ஆன்சர். அடுத்து 11வது கேள்வி. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலும் டேஷ் கட்டடக்கலை பாணியை பறைசாற்றுகிறது. ஸோ திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோவிலும் சரி, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும் சரி, யாருடைய கட்டடக்கலையை வந்து பறைசாற்றக்கூடியதா வந்து இருக்கு அப்படின்னா யாருடைய கட்டடக்கலைங்க? பாண்டியர்களின் கட்டடக்கலை. பி தான் இதுக்கான ஆன்சர், பாண்டியர்களின் கட்டடக்கலை. அடுத்து, தற்போது மதுரையில் உள்ள திருமலை நாயக்கர் அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள சிலைகள் யாருடைய காலத்தை சார்ந்தவர்? தற்போது என்ன பண்றாங்க, மதுரையில அந்த திருமலை நாயக்கர் மஹால்ல என்ன பண்ணிருக்காங்க, சில சிலைகளை வந்து காட்சிப்படுத்திருக்காங்க. அந்த காட்சிப்படுத்தப்பட்டுள்ள அந்த சிலைகள் வந்து யாருடைய காலத்தை சார்ந்தவை அப்படின்னு கேட்டிருக்கோங்க. சோ அது யாருடைய காலத்தை சார்ந்தவை? சூப்பர், யாருடைய காலத்தை சார்ந்தவர்? முற்கால பாண்டியர்கள். ஏதாங்க இதுக்கான ஆன்சர், முற்கால பாண்டியர்கள் காலத்தை சார்ந்தவை. அடுத்து 13வது கேள்வி. சமண துறவிகள் வாழ்ந்த சித்தன்னவாசல் குகை ஓவியங்கள் எங்கு உள்ளது? சோ சமண துறவிகள் வாழ்ந்த அந்த சித்தன்னவாசல் குகை ஓவியங்கள் எங்கு காணப்படுகின்றன? இது வேகமா எடுத்துட்டு இருப்பீங்க. புதுக்கோட்டை. எங்க காணப்படுதுங்க? புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் வந்து அந்த சித்தன்னவாசல் ஓவியங்கள் வந்து காணப்படுகின்றன. அடுத்து 14வது கேள்வி. தாமரை தடாக ஓவியம் எங்கு காணப்படுகிறது? ஓகேங்களா? சோ மிகச்சிறந்த அந்த வர்ணங்கள் பயன்படுத்தப்பட்டதுக்கான எடுத்துக்காட்டா விளங்கக்கூடிய தாமரை தடாக ஓவியம் எங்கு காணப்படுகிறது அப்படின்னா எங்க காணப்படுது? சித்தன்னவாசல் ஓவியங்கள்ல தான் வந்து காணப்படுது, புதுக்கோட்டையில. டி தான் வந்து இதுக்கான ஆன்சர், தாமரை தடாக ஓவியம். அடுத்து 15வது கேள்வி. திருமலைபுரத்தில் கிடைத்துள்ள சேதமடைந்த ஓவியங்கள் யார் காலத்தை சேர்ந்தவை? திருமலைபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா சில சேதமடைந்த சில அந்த ஓவியங்கள்லாம் கிடைச்சிருக்குங்க. அது யாருடைய காலத்தை சார்ந்தவை? சூப்பர், முற்கால பாண்டியர்கள். ஏதான் இதுக்கான ஆன்சர். திருமலைபுரத்துல கிடைத்திருக்கக்கூடிய அந்த சேதமடைந்த ஓவியங்கள் முற்கால பாண்டியர் காலத்தை சார்ந்தவை. அடுத்து 16வது கேள்வி பாருங்க. திண்டிவனத்திற்கு அருகே உள்ள தாதாபுரத்தில் உள்ள கோவில்கள் யாருடைய கட்டடக்கலைக்கு சிறப்பு வாய்க்கிறது? தமிழ்நாட்டில் அந்த திண்டிவனத்துக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த தாதாபுரத்தில் உள்ள கோயில்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய இதுக்கு வந்து சிறப்பு அளிக்குது அப்படின்னா சோழர்கள். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா முற்கால சோழர்கள். ஓகேங்களா? ஸோ அப்போ பி தான் இதுக்கான ஆன்சர். சோழர்களோட அந்த கட்டடக்கலை தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சிறப்பு மிக்கதா இருக்கு. அடுத்து 17வது கேள்வி பாருங்க. யாருடைய கோவில் கட்டடக்கலை செம்பியன் மகாதேவி பாணியை பின்பற்றி அமைந்ததாகும்? ஸோ நம்ம யாருடைய அந்த கட்டடக்கலை பாணியை பார்த்தீங்கன்னா செம்பியன் மகாதேவி பாணியை வந்து பின்பற்றி அமைந்த கட்டடக்கலையா வந்து காணப்படுது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. சூப்பர், இதுக்கான ஆன்சர் எதுங்க? முற்கால சோழர்கள். ஏதா அதுக்கான ஆன்சர். சோ முற்கால சோழர்களோட அந்த கோவில் கட்டடக்கலை எடுத்து பாத்தீங்கன்னா செம்பியன் மகாதேவி பாணியை பின்பற்றி தான் வந்து என்ன பண்ணீங்கன்னா அமைஞ்சிருக்கும். ஏன்னா இந்த தேவ கோஷ்டங்கள் மாடக்குழிகள் வந்து அதிகமா அமைக்கப்பட்டிருக்கும். அது வந்து செம்பியன் மகாதேவி பாணியை வந்து என்ன பண்ணுதுங்க காட்டக்கூடியதா வந்து இருக்கு. அப்போ முற்கால சோழர்கள். அடுத்து 18வது கேள்வி. செம்பியன் மகாதேவியால் மறுவடிவாக்கம் செய்யப்பட்ட முற்கால கோவில்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் அமைவது எது? ஓகேங்களா? செம்பியன் மகாதேவியால் மறுவடிவாக்கம் செய்யப்பட்ட ஒரு முற்கால கோயில்களுக்கு எடுத்துக்காட்டாக அமைவது எது? சூப்பர், எதுங்க? திருப்புறம்பியம்ல இருக்கக்கூடிய கோவில். ஓகேங்களா? அப்ப திருப்புறம்பியம்ல இருக்கக்கூடிய கோவில் சீதா வந்து இதுக்கான ஆன்சர். இதுதான் செம்பியன் மகாதேவியோட மறுவடிவாக்கத்துக்கு வந்து ஒரு மிக எடுத்துக்காட்டா வந்து இருக்குங்க. தஞ்சை பெரிய கோவில் கட்டி முடிக்கப்பட்ட ஆண்டு எது? 19வது கொஸ்டின் பாருங்க. தஞ்சை பெரிய கோவில் கட்டி முடிக்கப்பட்ட ஆண்டு எது? சூப்பர், இதெல்லாம் வேகமா எடுத்துருவீங்க. கிபி 1009. பி தான் இதுக்கான ஆன்சர். கிபி 1009 தான் வந்து கட்டி முடிக்கப்பட்டது. பொருந்தா ஒன்று எது? 20வது கேள்வி பாருங்க. 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். பொறுமையா படிச்சுட்டு பொறுமையா எடுங்க பார்க்கலாம். ஸோ தஞ்சை பெரிய கோயில் சார்ந்த கூற்றுகள் நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன், நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க.
தஞ்சை பெரிய கோவில் பாண்டியரின் கட்டடக்கலை. தவறுங்க, ஏவே இங்க தவறா இருக்குங்க. ஏன்னா தஞ்சை பெரிய கோவிலை பொறுத்தவரையிலும் அது சோழர்களோட கட்டடக்கலையை வந்து பார்த்தோன்னா விளக்கக்கூடியதாக தான் வந்திருக்கு. அப்போ ஏவே இங்க தவறா இருக்கு. 216 அடி உயரம் கரெக்ட் தான் விமானம். அது சிகரம் வந்து தட்சிணமேருன்னு அழைக்கப்படுது, அதுவும் கரெக்ட் தான். இங்குள்ள நந்தியை பொறுத்தவரையிலும் 16 அடி நீளமும் 13 அடி உயரமும் கொண்டதா வந்து ஒரே கல்லில் பாதையில் செதுக்கப்பட்டதா இருக்கு. அப்ப இதுவும் கரெக்ட் தான். அப்ப இங்க ஏ தான் தவறா இருக்கு. அப்ப இதுக்கான ஆன்சர் ஏ. அடுத்து 21வது கேள்வி, தவறானதை கண்டுபிடி. மறுபடியும் 4 ஆப்ஷன் பாருங்க, பொறுமையா ஆன்சர் எடுங்க. ஓகேங்களா? சோ 4 ஆப்ஷன்ஸ் எல்லாமே கங்கை கொண்ட சோழபுரத்தை சார்ந்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஓகே, நான் பொறுமையா ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன், நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க. 250 ஆண்டுகள் கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்களின் தலைநகராக விளங்கியது. ஆமாங்க, கரெக்ட் தான். 250 ஆண்டுகள் கங்கை கொண்ட சோழபுரம் சோழரோட தலைநகராக இருந்திருக்கும். கரெக்ட் தான். இது ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது. எதுங்க? கங்கை கொண்ட சோழபுரம் யாரால் கட்டப்பட்டது? ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது. கரெக்ட் தான். இக்கோவிலின் உயரம் 52 மீட்டர். தவறுங்க, ஏன்னா இக்கோவிலின் உயரம் 55 மீட்டர். அப்ப இங்க எது தவறா இருக்கு? சீதா வந்து இங்க தவறா இருக்கு. இதனோட கருவறையும் 2 அடுக்குகளை கொண்டது. கரெக்ட் தான். அப்ப 55 மீட்டர் அப்படின்றது தான் இதன் சரியான விடை. அடுத்து 22வது கேள்வி, தவறானதை தேர்ந்தெடு. மறுபடியும் 4 கூற்றுகள் இருக்கு, பொறுமையா பார்த்துடுங்க. உங்களுக்கு கஷ்டப்படுத்தணும் இப்படி கேள்வி வைக்கல. ஸோ இது அந்த கோயில் சார்ந்த எல்லா தகவலும் ஒரு கொஸ்டின்ல அடங்கிட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்க மாட்டதுனால அப்படி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ நீங்க ஆன்சர் நேரம் பார்த்துட்டு இருப்பீங்க. நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன். தாராசுரம் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ளது. தாராசுரம் கும்பகோணத்துக்கு அருகில் உள்ளது. கரெக்ட் தான். ஐராதீஸ்வரர் அப்படின்னா இந்திரன் குதிரையை வழிபட்ட கடவுள். தவறுங்க, இந்திரன் வந்து யானையை வழிபட்ட கடவுள் அப்படின்னு வரணும். இந்திரனோட யானைய அந்த வழிபட்ட கடவுள் தான் ஐராதீஸ்வரர் அப்படின்னு வரணும். ஓகேங்களா? அப்ப பி தான் வந்து இங்க தவறா இருக்கு. ஓகேங்களா? மீதெல்லாம் கரெக்டா. 2ஆம் ராஜராஜன் தான் அதை கட்டியிருப்பாரு. ஒத்துமொத்தமா இது தேர் போல இருக்கும். இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா? அப்ப பி தான் இங்க தவறா இருக்கு. யானையை வழிபட்ட கடவுள் வரணும். அடுத்து 23வது கேள்வி, கல்யாண மண்டபம் கோவில்களில் பொருந்தாதது எது? ஸோ கீழே கொடுத்துருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ல கல்யாண மண்டபத்தா கூட சம்மந்தம் இல்லாம ஒரு கோவிலா இருக்கக்கூடியது எது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியா எடுத்துருவீங்க. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில், அதுவும் கல்யாண மண்டபம் தான். வேலூர்ல இருக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் கோவில், அதுவும் கல்யாண மண்டபம் தான். பிள்ளையார்பட்டி விநாயகர் கோவில் வந்து வராதுங்க, ஏன்னா இது வந்து ஒரு குடைவரை கோவில். ஓகேங்களா? பிள்ளையார்பட்டி கோவில் வந்து ஒரு குடைவரை கோவில். ஸோ மதுரை மீனாசுந்தரேஸ்வரர் கோவிலும் வரக்கூடியதா இருக்கும். அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர். இதுதான் கல்யாண மண்டபத்துடன் பொருந்தாதது. அடுத்து 24வது கேள்வி பாருங்க. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில், வேலூரில் உள்ள ஜலகண்டேஸ்வரர் கோவில் யார் காலத்தை சார்ந்தவை? ஸோ காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலா இருக்கட்டும், அதே போல வேலூர்ல இருக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் கோவிலா இருக்கட்டும், இதெல்லாமே யார் காலத்தை சேர்ந்தவையா வந்து காணப்படுது? சூப்பர். யாருடைய காலங்க? விஜயநகர பேரரசு காலத்தை சார்ந்தவை. சீதா இதுக்கான ஆன்சர். விஜயநகர பேரரசு காலத்தை சார்ந்தவை தான். ஓகேங்களா? ஸோ மதுரை கூடலழகர் கோவிலா இருக்கட்டும், திருவண்ணாமலையா இருக்கட்டும், திருவரங்கமா இருக்கட்டும், திருவள்ளையாரையா இருக்கட்டும், இதெல்லாமே விஜயநகர பேரரசு காலத்தை சார்ந்தவையா தான் இருக்கும். அடுத்து 25வது கேள்வி பாருங்க, பொறுமையா பொருத்தி எடுங்க. எந்தெந்த கோவில் எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ பொறுமையா பொருத்தி ஆன்சர் எடுங்க பார்க்கலாம். ஓகே, நீங்க ஆன்சர் எடுப்பீங்க, நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன். அழகிய நம்பி கோவில். ஸோ அழகிய நம்பி கோவிலை பொறுத்தவரையிலும் எங்க இருக்கு அப்படின்னா திருக்குறுங்குடி. ஓகேங்களா? திருநெல்வேலி மாவட்டம் திருக்குறுங்குடி. அப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு நேரா தான் இருக்கு. ரங்கநாதர் கோவில் திருவரங்கம். ரங்கநாதர் கோவில் திருவரங்கம். அப்ப 2க்கு 2 நேரா தான் இருக்கு. ஆதிநாதர் கோவில். ஆதிநாதர் கோவில் எங்க இருக்குன்னா ஆழ்வார் திருநகரி. அப்போ 4ன்னு வரணும். நல்லையப்பர் கோவில் வந்து எங்க வராங்க? திருநெல்வேலி. அப்போ 3. ஓகேங்களா? அப்போ 1 2 4 3 எங்க இருக்கு பாருங்க? சீல இருக்கு பாருங்க. அப்ப சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து 26வது கேள்வி, உலகிலேயே மிக நீளமான கோவில் பிரகாரங்களை கொண்ட கோவில் எது? உலகிலேயே மிக நீளமான கோவில் பிரகாரங்களை கொண்ட கோவிலாக காணப்படக்கூடியது எது? சூப்பர். எதுங்க?
ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில். டி தாங்க இதுக்கான ஆன்சர். ராமேஸ்வரம் ராமநாத அந்த சுவாமி கோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை நாயக்கர் கழகத்தில் வந்து உருவாக்கப்பட்டதா இருக்கும். இதான் வந்து நீளமான பிரகாரங்கள் கொண்ட கோயிலா வந்து கருதப்படுது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில். முற்கால சோழர்களின் கட்டடக்கலையின் சிறப்பம்சம் எது? ஸோ முற்கால சோழர்களோட அந்த கட்டடக்கலை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல எது வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு அம்சமா வந்து கருதப்படுது? சூப்பர். எதுங்க? புடைப்பு சிற்பங்கள். ஏதாங்க இதுக்கான ஆன்சர். முற்கால சோழர்களோட கட்டடக்கலையோட சிறப்பு அம்சமா எது கருதப்படுதுன்னா புடைப்பு சிற்பங்கள் தான் வந்து கருதப்படுது. அடுத்து 28வது கேள்வி. அழகிய நம்பி கோவில் எங்கு காணப்படுகிறது? இது ஈஸியா எடுத்துருவீங்க, ஏன்னா புக் பேக் கொஸ்டின் இது. ஆல்ரெடி பொறுத்துக்களே இதுக்கான ஆன்சர் நான் சொல்லிட்டேன், அதனால இன்னும் வேகமா எடுப்பீங்க நீங்க. ஓகேங்களா? ஸோ அழகிய நம்பி கோவில் எங்க காணப்படுது அப்படின்னா திருக்குறுங்குடியில தான் வந்து காணப்படுது. ஏதான் இதுக்கான ஆன்சர்? திருக்குறுங்குடி. அடுத்து 29வது கேள்வி பாருங்க. விஜயநகர கால கட்டடக்கலையின் தனித்துவமான அடையாளங்கள். ஸோ நீங்க விஜயநகர காவல் கட்டடக்கலை அந்த நகரத்தோட கால கட்டடக்கலை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தனித்துவ அடையாளங்களா வந்து எது காணப்படக்கூடியதா வந்து இருக்கும்? சூப்பர். எதுங்க? மண்டபங்கள். மண்டபங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகர கால கட்டடக்கலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவமான அடையாளங்களா வந்து காணப்படக்கூடியதா இருக்கு. 1000 கால் மண்டபம் எங்கு காணப்படுகிறது? 1000 கால் மண்டபம் எங்கு காணப்படுகிறது? இதெல்லாம் நீங்க ஈஸியா எடுத்துருவீங்க. சூப்பர். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில். மதுரை மீனாட்சி கோயில தான் வந்து 1000 கால் மண்டபம் காணப்படுகிறது. ஸோ டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ கைஸ், வெற்றிகரமா நம்ம இந்த லெசனும் முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த லெசன் தமிழகத்தில் சமணம் பௌத்தம் ஆசீர்வாத தத்துவங்கள், அதையும் படிச்சுட்டு ரெடியா இருங்க. மேக்ஸிமம் இன்னைக்கு நைட்டு அதுக்கான வீடியோ அப்லோட் ஆகிடும். சப்போஸ் கொஸ்டின் ரெடி ஆகலன்னா கொஞ்சம் டிலே ஆகும், மற்றபடி இல்லைனா அப்லோட் ஆகிடும். ஓகேங்களா? சரி கைஸ், தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ண முடியும். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.